விசாரணை கூப்பிட்றாங்கன்னு அவர் ஜெயிலில் இருக்கிறாரு. விசாரணைக்காக ட்ரையலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, கோர்ட் ஹியரிங்காக. சீசருக்கு முன்னால் போகிறேன்றாரு. எக்ஸாக்டாக எங்கே இருக்கிறாரு, எக்ஸாக்டாக 100% நிச்சயமாக சொல்ல முடியாது. ஒருவேளை ரோமில் தான் இருக்கிறாரு, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஹியரிங் வருதுன்னு வைங்க, அவர் போகிறாரு. ஒருவேளை அவரை பார்த்து சொல்கிறாங்கன்னு வைங்க, இந்த இயேசுவை நீ பிரசங்கம் பண்ணுற இந்த இயேசுவை நீ மறுதளிச்சனா உன்னை நாங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொன்னால் பவுல் என்ன சொல்லுவார்? என்னால் அது செய்ய முடியாது, இந்த இயேசுவை மறுதளிக்கிறதுக்கு பதிலாக நான் சாவரடி அப்படின்னு தான் பவுல் பதில் சொல்லியிருப்பார். அப்படி நேரிட்டு இருந்தா அப்போ அவங்க என்ன செய்யலாம்? அவங்க என்ன செய்யலாம்னா அவர் தலையே சீவிடலாம். இன்னும் கேட்டால் கிறிஸ்தவ பாரம்பரிய சரித்திரத்தில் அப்படி தான் ஒருவேளை பவுலே மரித்தார்னு சொல்லுகிறார்கள். இரத்த சாட்சியாய் மரித்தார், அவர் தலையே சீவினாங்கன்ற விதத்தில் தான் சொல்கிறாங்க. அவர் எப்படி மரித்தாருன்னு வரும்போது அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை பவுல் மரித்தார்னா கிறிஸ்து அப்படிப்பட்ட மரணத்தில் மகிமைப்படுகிறார். எப்படி? ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையை இழக்கிற அந்த தருணத்தில் அவனால் தன்னுடைய வாழ்க்கையை விட கிறிஸ்து தான் அதிக மதிப்புள்ளவர், மதிப்பு மிக்கவர் என்று தெரிந்து கொள்வானானால், சொல்றாங்க நீ கிறிஸ்துவ மறுதளிச்சிரு, நீ வாழலாம், உன்னை விட்டுருவோம், நீ பாடுபட தேவையில்ல அப்படின்றாங்கன்னா, அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் இல்லை எல்லாத்த விட எனக்கு கிறிஸ்து தான் மதிப்புள்ளவர், இன்னும் கேட்டால் என் ஜீவனை விட கிறிஸ்து தான் மிக மதிப்புள்ளவர் என்று நான் எண்ணுகிறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லுவானால், என் ஜீவனையே இந்த கிறிஸ்துக்காக விட்டு கொடுக்கறது ஒர்த்து, ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லுவானால், அங்க என்ன நடக்குது? யார் மகிமை உள்ளவராய் அங்க தெரிகிறார்? யோசித்து பாருங்க. உலகம் பார்க்கும்போது அது அவங்களுக்கு விளங்கிக்கவே முடியாது. எப்படியா உன் வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் வேணான்றியா? உன் வாழ்க்கையே ஜீவனே வேணான்றியா? உயிர் மூச்சே வேணான்றியா? அதை காட்டல, இதெல்லாம் காட்டல இவர் பெரியவரா? அவ்வளோ கேட்டிருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பார்? ஆமா, இவர் அதெல்லாம் காட்டிலும் பெரியவர். இதெல்லாம் விட்டு கொடுத்தா கூட இவருக்காக விட்டு கொடுத்தா நான் எதையும் விட்டு கொடுக்கலன்னு அர்த்தம். இயேசு அதான் சொல்றார், whoever loses his life for my sake will find it. ஜீவனே ஒருவன் எனக்காக விட்டு கொடுப்பான், ஆனால் அதை அவன் கண்டடைவான். இயேசுக்காக ஒரு காரியத்தை விட்டு கொடுக்கும்போது நீ எதையுமே விட்டு கொடுக்கல. ஏன்னா விட்டு கொடுத்ததெல்லாம் ரெட்டிப்பான விதத்தில் திரும்ப கிடைக்கும். அப்போ ஒரு மனுஷன் அப்படி சொல்லும்போது அது யாரை மகிமைப்படுத்துது? அப்படிப்பட்ட ஒரு மரணம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துது.